வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்ரீ ஜெயினி ஃபுட் ப்ராடக்ட்டுன்ட்டு இப்போது ஒன்று நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் மெயினாக சத்து மாவு தான் நாங்கள் பண்ணுறோம். கருவேப்பிலை பொடி, முருங்கீரை பொடி இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் மெயினாக சத்து மாவு தான். அது என்ன லைக் பண்ணி எல்லோரும் கேட்குறாங்க. அதே மாதிரி கருவேப்பிலை பொடியும் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லாவே போகுது. இதில் என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக இந்த சத்து மாவு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும்னு வேணாம். நீங்களே கூட வீட்டில் தயார் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாப்பிட்றோம்னா ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை. ஃபுட்டு அவசர உலகத்தில் நம்ம ஓடுறோம், ஓடி வரோம். அந்தளவுக்கு ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிறதில்ல. அதனால் நமக்கு உடலில் புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ்லாம் பற்றாக்குறை ஏற்படுது. இந்த பற்றாக்குறையை எப்படி சரி பண்ணலான்னா, நம்ம இந்த சத்து மாவை நம்ம எடுக்கும்போது நம்ம அந்த பற்றாக்குறையெல்லாம் சரியாகும். இல்லைன்னா அனிமிக் ஆகிட்டு நமக்கு மயக்கெல்லாம் வரத்துக்கு காரணம் உடம்புல தேவையான இரும்பு சத்து கிடைக்காதனால அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சத்து மாவில் அயன், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைபர்லேருந்து எல்லாம். அப்படின்னும் போது நீங்கள் இதை எடுக்கும் போது உங்களுக்கு செரிமானத்துக்கு யூஸ் ஆகும். ஹார்ட்டுக்கு நல்லது, நெக்ஸ்ட்டு எலும்புக்கு நல்லது. அதே மாதிரி சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். நெக்ஸ்ட்டு அனிமிக் வராது. அனிமிக்காக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அயன் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனிமியா வராது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே சத்து மாவை உணவில் சேர்த்துக்கலாம். கஞ்சாவும் காசி குடிக்கலாம். தோசை, இட்லி செய்யும் போது அதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி நம்ம தோசை, இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான அயன், புரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ், நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த சத்து மாவு நம்ம பாரம்பரிய உணவு வகையை திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, கருப்பு கவுனி, பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சிவப்பு புட்டரிசி, சீரக சம்பா, தூயமல்லி, காட்டியானம், கார அரிசி, தங்க சம்பா, கிச்சிலி சம்பா, கருத்த கார அரிசி, கைக்குத்தல், பொன்னி புழுங்கல், பொன்னி பச்சரிசி, மட்டை புழுங்கல், கொள்ளு, வெள்ளை அவல், சிவப்பு அவல், சோளம், ராகி, கம்பு, சம்பா ரவை, ஜவ்வரிசி, கோதுமை, மக்காச்சோளம், பார்லி, பச்சைப்பயிறு, உளுந்து, கருப்பு உளுந்து, சோயாபீன்ஸ், வெள்ளை சன்னா, கருப்பு சன்னா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வெள்ளை ராஜ்மா, சிவப்பு ராஜ்மா, ரெட்டை பீன்ஸ், வெள்ளை காராமணி, சிவப்பு காராமணி, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, மொச்சை, பாதாம், பிஸ்தா, வால்நட், முந்திரி, தர்பூசணி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, தாமரை விதை, சுக்கு, ஏலக்காய், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே சிலதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கழுவி தான் பண்ணணும். வேர்க்கடலெல்லாம் கழுவ மாட்டோம், உடச்சக்கடலெல்லாம் கழுவ மாட்டோம். ஆனால் திணை, வரகு, சாமை, குதிரைவாலி இதெல்லாம் கருப்பு கவுனி இந்த அரிசி வகைகள்லாம் கண்டிப்பாக நல்லா ஊற வச்சு அதை கழுவி ஆற வச்சு அதுக்கப்புறம் அதை வறுத்து நிறைய ப்ராசஸ் இருக்குது இதில். அப்படி பண்ணால் தான் இது நல்லா சத்து மாவு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது நல்லது. ஏன்னா கருப்பு கவுனி இந்த மாதிரி திணை வகைகள்லாம் நிறைய நேரம் ஊறி அதை கழுவினா தான் நல்லது உடம்புக்கு. இல்லைன்னா அதுவே நமக்கு ஒரு எதிர்வினை ஏற்படுத்தும். அதனால் பாரம்பரிய அரிசியெல்லாம் நல்லா ஊற வச்சு கழுவி ஆற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து அதை சத்து மாவாக ரெடி பண்ணணும். அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்க. இது இப்போ எல்லாமே நமக்கு கழுவுறதுக்கு அழகாக மிஷின் வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம வறுக்கிறதுக்கு மிஷின் வந்துடுச்சு. அப்படின்னும் போது அந்த வறுக்கிற மிஷினில் நம்ம அது நம்ம பதமாக பார்த்து வறுக்கணும். ரொம்ப நம்ம அதை தீயவும் விடக்கூடாது. அது கூடவே இருந்து நம்ம வாட்ச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லது. அந்த பதம் இருக்குது. எதுலேயுமே ஒரு பதம் இருக்குது.
நம்ம ஒரு காரக்குழம்பு வச்சோம்னா கூட வந்து அந்த வெங்காயம்லாம் வதக்கிறது முறை இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து வறுக்கும் போது அந்த பதத்தோடு வறுத்தோம்னா தான் அந்த டேஸ்ட் வரும், இல்லைன்னா டேஸ்ட் மாறும். அதனால் ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வறுக்கணும். நம்ம வறுத்த உடனே வந்து அதை அரைக்க முடியாது. நம்ம வந்து அதை ஆற வைக்கணும். அது ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைக்கணும். இல்லைன்னா வந்து சூட்டோடு நம்ம செய்தோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து வறுத்து அது நல்லா ஆற வைக்கணும். ஒரு ட்ரேயில் கொட்டி நீங்கள் ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து அரைங்க. நல்லா ஆறின பிறகு அரைக்கணும். நம்ம வந்து இப்போது அரைக்கிறதுக்கும் மிஷின் இருக்குது. அது நம்ம வெளியே கொடுத்து அரைக்கிறத விட நம்ம அரைக்கும் போது நம்ம அது பதம் பார்த்து அரைக்கிறதும் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து வேறு வெளியே கொடுக்கும்போது அவங்க கோதுமை அரைப்பாங்க, அரிசி அரைப்பாங்க, தனித்தனியாக அரைப்பாங்க. அது வந்து கலந்துரும். நமக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நம்மளே மிஷின் வாங்கி அரைக்கும் போது நமக்கு வந்து அது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வீட்டில் வந்து நமக்கு தேவையானதை வந்து அரைக்கிறவங்க மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு தொழிலாக பண்ணணும், சத்து மாவு நம்ம செய்து சேல் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. நிறைய யூடியூப்பில் போடுறாங்க. அப்படின்னும்போது நீங்கள் அதை அரைக்கிற மிஷின் வாங்கி நீங்கள் அரைச்சி சேல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வெளியே கொடுக்கும்போது நிறைய நான் அனுபவப்பட்டேன். ஃபஸ்ட்டு வெளியே கொடுக்கும்போது நமக்கு கிலோ வந்து குறையுது, மாவு குறையுது. கேட்டால் அவங்க காற்றுல போகுதுன்றாங்க. ஆக்சுவலாக நம்மளே அரைக்கும் போது நமக்கே வந்து அந்த மிஷினில் கொஞ்சம் நிற்கும் வேறு, ஒரு 1/2 kg கிட்ட நிற்குது வேறு. அப்படின்போது அவங்களுக்கும் அது இதுவாகும் இல்லைங்களா. அதனால் நம்மளே வந்து தொழிலாக பண்ணுறோம், சத்து மாவு தொழில் பண்ணணுன்னா நிச்சயமாக மிஷின் வாங்கி பண்ணுறது நல்லது. ஆனால் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வெளியே கொடுத்து பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான். ஏன்னா அது தொடர்ந்து பண்ணணும், நல்லா எடுத்து லைஃப்பும் வந்து மிஷின் இருக்குது. அழகாக வந்து அந்த மிஷின் வாங்கி நம்ம பேக் பண்ணால் ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் வந்து எல்லோரும் இந்த வாட்ச் பண்ணதுக்கு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.